பிரம்மாண்ட மாநாடு 10 லட்சம் பேர் ஓபிஎஸ் அறிவிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நமது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது இரண்டு விஷயங்களில் மட்டும்தான் மிக தீவிரமாக வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறாராம். முதல் விஷயம், தனிக்கட்சி என்பது ஆரம்பிப்பது. அதிமுகவிலே எந்த நிபந்தனையும் இன்றி எந்த பதவியும் வேண்டாம், ஒன்றிணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் கேட்டு பார்த்தார். ஆனால் இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமி அதற்கு மறுப்புகளை தெரிவித்து விட்டார். இருக்கக்கூடிய சூழலில் இனிமேல் அதிமுகவில் ஒன்றிணைய முடியாது அப்படிங்கிறது ஓபிஎஸ்க்கு நன்றாகவே தெரிந்து விட்டது. காரணமாக இனிமேலும் கட்சி என்பது ஆரம்பிக்காமல் இருந்தால் நம் கூட இருக்கக்கூடிய தொண்டர்களே மாற்று கட்சிக்கு சென்று விடுவார்கள். அதன் காரணமாக புதிய வருகின்ற செப்டம்பர் மாதத்துக்குள் ஆரம்பிக்கப்பட்டு செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி மதுரையிலே ஓபிஎஸ் மாநாடு நடத்த இருக்கிறார். அதுவுமே 2வது மாநாடு. திருச்சியிலே முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டிற்கு வந்த கூட்டங்கள் எவ்வளவு அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். 2வது மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்களை அந்த மாநாட்டிற்கு அழைத்து வருவதற்குரிய ஏற்பாடுகளை அந்த இடத்திற்கு கூடிய மாவட்ட செயலாளரிடம் பொறுப்புகளை ஒப்படைத்திருக்கிறாராம் நமது ஓபிஎஸ் அவர்கள். அதாவது அடுத்து 25ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் மதுரையிலே மாநாடு போடுகிறது. செப்டம்பர் 4ஆம் தேதி நமது ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியின் மூலமாக கட்சியுடைய கொடி சின்னம் அனைத்தையுமே அந்த மாநாட்டிலே வெளியிடப் போகிறார். அந்த மாநாட்டுக்கு சசிகலாவும் டிடிவி தினகரனும் சிறப்பு விருந்தினர்களாக வரப்போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது. அதற்கு ஓபிஎஸ் கொடுத்திருந்தார். கண்டிப்பாக சசிகலா அம்மையாரையும் டிடிவி தினகரன் மகள் அழைப்புகள் கொடுப்போம், அவர்களும் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்வார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நமது ஓபிஎஸ் மூலமாக தகவல் என்பது சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சொல்லி அந்த மாநாட்டிற்கு கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வருகை தர இருப்பார்கள். அதன் காரணம் மாநாடு நடக்கக்கூடிய இடம் மிக பிரம்மாண்டமான அளவிலே இருக்க வேண்டும், மிக விசிலாட்டமான அளவிலே மிகப்பெரிய இடமாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் அதற்குரிய ஏற்பாடுகளை நமது ஓபிஎஸ் அவர்கள் தொடங்கி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய தேனி என்பது நமது ஓபிஎஸ் உடைய சொந்த மாவட்டம். இருக்கக்கூடிய இடங்கள் பூராம் தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய இந்த வேளையிலே ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய பலமாகத்தான் இந்த மாநாடு என்பது அமைய போகிறது. இந்த மாநாட்டின் மூலமாக தன்னுடைய பலத்தை நிரூபித்து காட்ட இருக்கிறார் நமது ஓபிஎஸ். மதுரையிலே ஒரு காலத்திலே எடப்பாடி மாநாடு ஓட்டார். அதை விட மிக பிரம்மாண்டமான மாநாடு ஓபிஎஸ் மாநாடு என்பது இருக்க போகிறது. அதிலுமே 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளி அதிமுக மத்தியிலே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.